ஆஸ்ட்ரானமி வானவியல். இந்தியாவின் முதல் புகழ்பெற்ற வானவியல் அறிஞர் யார்? ஆரியப்பட்டர். பாஸ்கரா என்பவர் யார்? இந்திய வானவியல் நிபுணர். பூமியை மையமாகக் கொண்டு கோள்கள் மற்றும் சூரியன் சுற்றுகிறது என கூறியவர் யார்? டாலமி. கோள்கள் சூரியனின் நீள்வட்ட பாதையில் சுற்றுவதை சொன்னவர் கெப்லர். சூரிய மண்டலத்தில் உள்ள கோள்களின் எண்ணிக்கை 9. சூரியனுக்கு அருகில் உள்ள கோள் எது? அதன் தூரம் என்ன? புதன். 57,999,100 கிலோமீட்டர். தூரத்தை அளக்க வானவியல் பயன்படுத்தும் அலகு ஒளி ஆண்டு. ஆஸ்ட்ரானமிகல் யூனிட். ஒரு ஆஸ்ட்ரானமிகல் யூனிட் என்பது எவ்வளவு தூரம்? சுமார் 150 மில்லியன் கிலோமீட்டர். ஆஸ்ட்ரானமிகல் யூனிட் AU எதை வைத்து உருவாக்கப்பட்டது? சூரியனுக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட தொலைவு. ஒரு ஒளி ஆண்டு என்பது ஒளி ஒரு ஆண்டில் பயணம் செய்யும் தொலைவு. ஒளி ஒரு ஆண்டில் பயணம் செய்யும் தொலைவு. ஒரு ஒளி ஆண்டு எத்தனை ஆஸ்ட்ரானமிகல் யூனிட்டுகளுக்கு சமம்? 60,000 AU. சூரிய வெள்ளொளியில் உள்ள நிறங்கள் எவை? ஊதா, கருநீலம், நீலம், பச்சை, மஞ்சள், ஆரஞ்சு, சிவப்பு. சந்திரனின் பரப்பை முதல் தொலைநோக்கியால் கண்டவர் யார்? கலீலியோ. ஒரு காஸ்மிக் ஆண்டு என்பது எத்தனை ஆண்டுகள்? 250 மில்லியன் ஆண்டுகள். ஒரு காஸ்மிக் ஆண்டு 250 மில்லியன் ஆண்டுகள். நிலவின் பகல் மற்றும் இரவு வெப்பநிலை எவ்வளவு? 100 டிகிரி சென்டிகிரேட், 80 டிகிரி சென்டிகிரேட். சூரியனுக்கு மிக தொலைவில் உள்ள கோள் எது? புளூட்டோ. சூரியனை கோள்கள் வட்டப்பாதையில் சுற்றுவதாக கொள்வர். நிக்கோலஸ் கோபர்னிக்கஸ். சூரியனின் மேற்பரப்பளவு எவ்வளவு? 6.087 × 1018 சதுர மீட்டர். சூரியன் மேற்பரப்பளவு எவ்வளவு? 6.087 × 1016 சதுர மீட்டர். 18 சதுர மீட்டர். நிலவின் ஆரம் எவ்வளவு? 1738 கிலோமீட்டர். பூமியிலிருந்து சந்திரன் எவ்வளவு தொலைவில் உள்ளது? 3.844 × 10⁸ m. பூமியை விட சூரியனின் பரப்பு எத்தனை மடங்கு பெரியது? 12,000 மடங்கு. அண்டத்தில் அடங்கியுள்ளவை எவை? கோடிக்கணக்கான நட்சத்திர மண்டலங்கள். புவியீர்ப்பு விசையை கண்டறிந்தவர் யார்? ஐசக் நியூட்டன். சூரியன் என்பது என்ன? நட்சத்திர மண்டலத்தில் உள்ள ஒரு சிறிய நட்சத்திரம். சூரியன் என்பது என்ன? நட்சத்திர மண்டலத்தில் உள்ள ஒரு சிறிய நட்சத்திரம். கோள்கள் என்பது என்ன? அண்டத்தில் வெடித்து சிதறிய துகள்கள். நாம் வாழும் நட்சத்திர மண்டலத்தின் பெயர் என்ன? பால்வழி, மில்கி வே. சூரியனின் விட்டம் என்ன? 1392520 கிலோமீட்டர். ஒரு ஒளி ஆண்டின் தூரம் எவ்வளவு? சுமார் 5.88 மில்லியன் மைல். வியாழனுக்கு எத்தனை துணைக்கோள்கள்? 16.
சூரிய மண்டலத்தில் மிகப்பெரிய கோள் எது? வியாழன். வியாழனுக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள தொலைவு 7783333000 கிலோமீட்டர். வியாழன் சூரியனை சுற்ற ஆகும் காலம் எவ்வளவு? 4,332,62 நாட்கள், சுமார் 12 வருடம். வியாழனை ஜூபிட்டர் கடவுளாக கும்பிட்டவர்கள் யார்? ரோமானியர்கள். சூரியன் தன்னைத்தானே சுற்ற ஆகும் காலம் எவ்வளவு? 25 நாள் 9. சூரியன் ஒளிக்கதிர் பூமியை அடைய எடுத்துக்கொள்ளும் நேரம் 8 நிமிடங்கள். புதன் சூரியனை சுற்ற ஆகும் காலம் எவ்வளவு? 88 நாட்கள். புதன் சூரியனை சுற்ற 88 நாட்கள். மிகவும் பிரகாசமான கோள் எது? வெள்ளி. காலை நட்சத்திரம் மாலை நட்சத்திரம் எனப்படும் கோள் எது? வெள்ளி. சனி கோளை கண்டுபிடித்தவர் யார்? கலிலியோ. சூரியனிலிருந்து வெள்ளியின் தொலைவு எவ்வளவு? 108,208 கிலோமீட்டர். பூமி எத்தனையாவது பெரிய கோள்? 5வது. பூமிக்கு உள்ளே ஒரே துணைக்கோள் எது? சந்திரன். சந்திரன் தன்னைத்தானே சுற்ற ஆகும் காலம் 27 நாட்கள் 7 மணி 14 நிமிடம் 11.49 வினாடி. சந்திரன் பூமியை சுற்ற ஆகும் காலம் 29 நாட்கள். சந்திரன் பூமியை சுற்ற 29 நாட்கள். சுற்றுப்புறத்தில் வளையத்தை கொண்டுள்ள கோள் சனி. யுரேனஸை கண்டுபிடித்தவர் யார்? எப்போது? சர் வில்லியம் ஆர்சல். மார்ச் 13, 1781. அதிக தொலைவில் ஆனால் சாதாரண கண்ணால் காண முடிந்த கோள் சனி. சட்டான். அதிக துணைக்கோள்களை கொண்டுள்ள கோள் எது? சனி. 22 துணைக்கோள். மிக தொலைவில் உள்ள கோள் எது? சூரியனிலிருந்து புளூட்டோ. சூரியனிலிருந்து புளூட்டோவின் தொலைவு 5,91351,000 கிலோமீட்டர். சூரியனிலிருந்து நெப்டியூன் உள்ள தொலைவு 4,497,070,000. மிக குளிர்ச்சியான கோள் எது? புளூட்டோ. 24-214 டிகிரி சென்டிகிரேட். புளூட்டோ சூரியனை சுற்ற ஆகும் காலம் எவ்வளவு? 248-54 வருடங்கள். மிகவும் வெப்பமான கோள் எது? எவ்வளவு? வெள்ளி. 462 டிகிரி சென்டிகிரேட் 864 டிகிரி எஃப். மிகவும் வேகமான கோள் எது? வேகம் என்ன? புதன். 1722.48 கிலோமீட்டர் மணி. சூரியனிலிருந்து பூமியை வெப்பம் எவ்வாறு அடைகிறது? வெப்ப கதிர்வீசல். பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் பூமியை வெப்பம் எவ்வாறு அடைகிறது? வெப்ப கதிர்வீசல். பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் சந்திரன் எப்போது தோன்றும் கிரணம் என்ன? சூரிய கிரணம். சந்திர கிரணம் எப்போது வருகிறது? சந்திரனுக்கும் சூரியனுக்கும் இடையில் பூமி வரும்போது. சூரிய கிரணம் வழக்கமாக எந்த நாளில் தோன்றும்? அமாவாசை தினம். பௌர்ணமி தினம் மட்டுமே தோன்றும் கிரணம் சந்திர கிரணம். சிவப்பு கோள் என்று அழைக்கப்படுவது செவ்வாய். சூரியனில் உள்ள வாயுக்கள் எவை? ஹீலியம், ஹைட்ரஜன். சூரியனில் உள்ள வாயுக்கள் ஹீலியம், ஹைட்ரஜன். வானவியலில் நோபல் பரிசு பெற்ற இந்தியர் சந்திரசேகர். சூரியனிலிருந்து வரும் ஒரு தீங்கு வாய்ந்த கதிர் புற ஊதா கதிர்கள். சந்திரசேகரின் வான ஆராய்ச்சி எதை பற்றியது? நட்சத்திரங்களின் தொலைவு பற்றியது. வானிலிருந்து பார்த்தால் பூமி எவ்வளவு சமதளமாக தெரியும்? 240 சதுர கிலோமீட்டர். வானத்திலிருந்து பார்த்தால் பூமியின் எவ்வளவு பரப்பு சமதளமாக தெரியும்? 240 சதுர கிலோமீட்டர்.
பூமி எத்தனை டிகிரி சாய்ந்தபடி சுற்றுகிறது? 23 டிகிரி. மிகவும் பிரகாசமான நட்சத்திரம் எது? சிரியஸ். பூமிக்கு மிக அருகில் உள்ள நட்சத்திரம் எது? பிராக்சிமா. பூமியிலிருந்து பிராக்சிமாவின் தொலைவு என்ன? 4.3 ஒளியாண்டு. நாய் நட்சத்திரம் டாக் ஸ்டார் எனப்படுவது எது? சிரியஸ். இடிமுழக்கம் எந்த கிரகங்களில் கேட்கும்? பூமியில் மட்டும். ஹெலிவால் நட்சத்திரம் எத்தனை ஆண்டுக்கு ஒரு முறை தெரியும்? 76 ஆண்டுகள். லீப் வருடம் என்பது என்ன? 366 நாட்கள் கொண்ட வருடம். லீப் வருடம் எத்தனை வருடங்களுக்கு ஒரு முறை வரும்? 4 வருடங்கள். ரோமானியர்கள் போர் கடவுளாக எந்த கோளை வணங்கினார்? செவ்வாய். சூரிய மண்டலத்தில் இரண்டாவது பெரிய கோள் எது? சனி. சனி சூரியனை சுற்ற எடுத்துக்கொள்ளும் காலம் என்ன? 10,759,006 நாட்கள், சுமார் 30 வருடங்கள். சனி சூரியனை சுற்ற எடுத்துக்கொள்ளும் காலம். நீரை விட லேசான கோள் எது? நீரை விட லேசான கோள் சனி. முழுவதும் கோள்களாக உள்ள கோள்கள் எவை? புதன், வெள்ளி, புளூட்டோ. முழுவதும் கோளங்களாக உள்ள கோள்கள். தன்னைத்தானே சுற்ற அதிக நேரத்தை எடுத்துக்கொள்ளும் கோள் வெள்ளி. முழுவதும் கோளங்களாக உள்ள கோள் புதன், வெள்ளி, புளூட்டோ. தன்னைத்தானே சுற்ற அதிக நேரத்தை எடுத்துக்கொள்ளும் கோள் வெள்ளி. பூமியிலிருந்து சந்திரனுக்கு உள்ள தொலைவு என்ன? பூமியிலிருந்து சந்திரனுக்கு உள்ள தொலைவு என்ன? 384,400 கிலோமீட்டர். சந்திரனுடைய பரப்பளவு என்ன? 376,284 சதுர கிலோமீட்டர். பூமியிலிருந்து எப்போதும் எத்தனை சதவீத சந்திரனின் பரப்பை மட்டுமே காண முடியும்? 59%. பூமி சூரியனுக்கு மிக அருகில் வருவது எந்த மாதத்தில்? டிசம்பர். பூமி சூரியனுக்கும் மிக தொலைவில் போவது எந்த மாதத்தில்? ஜூலை. பூமி சூரியனுக்கு மிக அருகில் வருவது டிசம்பர். பூமி சூரியனுக்கு மிக தொலைவில் போவது ஜூலை. பூமியின் வயது என்ன? சுமார் 4,600 4.6 மில்லியன் வருடங்கள். சாதாரணமாக நட்சத்திரத்தின் வாழ்நாள் எவ்வளவு? சுமார் 10 மில்லியன் வருடம். நமது நட்சத்திர மண்டலத்தின் மத்தியிலிருந்து சூரியன் உள்ள தொலைவு எவ்வளவு? 32,000 ஒளியாண்டு. நமது நட்சத்திர மண்டலத்தின் மத்தியில் இருந்து சூரியன் உள்ள தொலைவு எவ்வளவு? 32,000 ஒளியாண்டு. ஒரு காஸ்மிக் ஆண்டு என்பது என்ன? நட்சத்திர மண்டலத்தில் சூரியன் ஒரு சுற்று முடிக்க ஆகும் காலம். சூரியனின் சுற்று வேகம் என்ன? நொடிக்கு 250 கிலோமீட்டர். சூரியனிடத்திலிருந்து சக்தி கிடைப்பது எப்படி? வாயுக்களின் அணுக்கரு பிணைவு மூலம். சூரியனுக்கும் இன்னும் எத்தனை காலம் இருக்கும் என கணக்கிடப்படுகிறது? 5 மில்லியன் வருடம். சந்திரனில் மலைகள் உள்ளதா? உண்டு. சந்திரனில் உள்ள உயரமான மலை எது? உயரம் என்ன? லிப்னிட்ஸ் 10,600 மீட்டர். சந்திரனின் வெப்பநிலை எவ்வளவு? பகல் +100 டிகிரி சென்டிகிரேட், இரவு -180 டிகிரி சென்டிகிரேட். நிலாவின் வெளிச்சம் பூமியை அடைய ஆகும் நேரம். லிப்னிட்ஸ். சந்திரனின் தற்போது புதிதாக நிலாவின் வெளிச்சம் பூமியை அடைய ஆகும் நேரம் 1.3 நொடிகள். தற்போது புதிதாக 10ஆவதாக கண்டுபிடிக்கப்பட்ட கோள் எது? DV82. சூரியனின் மேற்பரப்பு வெப்பநிலை எத்தனை கெல்வின்? 5812 K. சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே உள்ள தொலைவு என்ன? 149597,900 கிலோமீட்டர். சூரியன் பூமிக்கு அருகில் எப்போது வருகிறது? குளிர்காலத்தில். சூரியன் பூமிக்கு அருகில் எப்போது வருகிறது? குளிர்காலத்தில்.
எப்போதும் சந்திரனின் ஒரு பக்கம் சேம் சைட் மட்டுமே பூமியில் தெரியுமா? ஆமாம். ஆஸ்ட்ராய்டுகள் என்பது என்ன? சிறு சிறு கோள்கள், பாறாங்கற்கள் போல. நிலையான நட்சத்திரம் ஃபிக்ஸட் ஸ்டார்ஸ் என்பது என்ன? வானில் எப்போதும் நிலையாக ஒரே இடத்தில் இருக்கும் நிலையான நட்சத்திரத்திற்கு உள்ள வேறு பெயர் என்ன? நாய் நட்சத்திரம். நோவா என்பது என்ன? வானில் நிலமாக இல்லாதது வேறிடத்திற்கு மாறக்கூடிய நட்சத்திரம். நோவாக்களின் வேறு பெயர் என்ன? தற்காலிக நட்சத்திரம், டெம்பரவரி ஸ்டார். தன் ஒளி அளவை அடிக்கடி மாற்றிக்கொள்ளும் நட்சத்திரங்கள் பெயர் வேரியபிள் ஸ்டார். சில நட்சத்திரங்கள் சிவப்பாக தோன்ற காரணம் என்ன? அதிக அளவு நைட்ரஜனை வெளியிடுவதால். சூப்பர் நோவா என்பது என்ன? வானில் வெடித்து சிதறும் நட்சத்திரம். நெபுலா என்பது என்ன? ஒளி வீசும் அபூர்வ வாயுகள் அடங்கிய வாயு கூட்டம். நெபுலா என்பது என்ன? ஒளி வீசும் அபூர்வ வாயுகள் அடங்கிய வாயு கூட்டம். உலகின் பெரிய சூரிய கடிகாரம் எங்குள்ளது? ஜெய்ப்பூர். 1728. நவீன இந்தியாவின் முதல் வானியல் அறிஞர் யார்? சிந்தாமணி ரகுநாதாச்சாரி. நவீன இந்தியாவின் முதல் வானியல் சிந்தாமணி ரகுநாதாச்சாரி. பாப்பு என்ற இந்தியர் மற்ற வானியல் அறிஞருடன் இணைந்து கண்டறிந்த வால் நட்சத்திரம் எது? பாப்பு போக் நியூக்ரிக். பாப்பு போக் நியூக்ரிக் வால் நட்சத்திரம் எத்தனை ஆண்டுக்கு ஒரு முறை தோன்றும்? 6,00,000 வருடங்களுக்கு. இந்தியாவின் மிக பழமையான கோளரங்கம் எது? பிர்லா கோளரங்கம், கல்கத்தா. 1962. இந்தியாவின் பெரிய ரேடியோ தொலைநோக்கி எங்குள்ளது? உதகமண்டலம். ரேடியோ தொலைநோக்கி எப்போது நிறுவப்பட்டது? இதன் அளவு என்ன? 197530 மீட்டர் நீளம், 30 மீட்டர் அகலம். இந்தியாவின் முதல் ரேடியோ தொலைநோக்கி எங்குள்ளது? கொடைக்கானல். 1952. இந்தியாவின் பெரிய ரேடியோ தொலைநோக்கி எங்குள்ளது? உதகமண்டலம். ரேடியோ தொலைநோக்கி எப்போது நிறுவப்பட்டது? இதன் அளவு என்ன? 1,09,70,530 மீட்டர் நீளம், 30 மீட்டர் அகலம். எப்போது நிறுவப்பட்டது? இதன் அளவு என்ன? எப்போது நிறுவப்பட்டது? இந்தியாவின் முதல் ரேடியோ தொலைநோக்கி எங்குள்ளது? கொடைக்கானல். பெரிய ரேடியோ உதகமண்டலம், முதல் ரேடியோ தொலைநோக்கி கொடைக்கானல். 1952. இந்தியாவின் மிகப்பெரிய ஒளியியல் தொலைநோக்கி எங்குள்ளது? வேணு பாப்பு தொலைநோக்கி. வேணு பாப்பு தொலைநோக்கி காவலூர். கிரேட் பீர் அல்லது உர்சா மேஜர் என பெயரிடப்பட்டுள்ளது. நட்சத்திர கூட்டத்தில் எத்தனை பிரகாசமான நட்சத்திரம் உள்ளது? 7. மத்திய நில அதிர்வு மையம் அமைக்கப்பட்டுள்ள இடம் எது? கொடைக்கானல். பூமத்திய ரேகையிலிருந்து கவனித்தால் சூரியன் தன்னைத்தானே சுற்றிக்கொள்ள ஆகும் காலம் எவ்வளவு? 25.38 நாட்கள். துருவங்களில் இருந்து கவனிக்கையில் சுற்று எவ்வளவு? 33 நாட்கள். சூரியனின் சராசரி வயது என்ன? சுமார் 5 மில்லியன் வருடங்கள். ஒரு சாதாரண நட்சத்திரம் வாழ்நாள் எவ்வளவு? சுமார் 10 மில்லியன் வருடங்கள். சூரியன் சிறிது சிறிதாக தேய்ந்து கொண்டிருக்கிறதா? ஆம். சூரிய புள்ளிகளுக்கு காரணம் என்ன? சூரியனின் மேற்பரப்பு வெப்பநிலை வேறுபாடு,
கருப்பாக தோன்றும் பகுதியின் மேற்பரப்பு வெப்பநிலை எப்படி இருக்கும்? குறைவாக. வெண்மையான பகுதியின் வெப்பநிலை எப்படி இருக்கும்? அதிகமாக. சூரியனின் மொத்த வெப்பநிலை என்ன? சுமார் 15 மில்லியன் கெல்வின். சூரியனின் மொத்த வெப்பநிலை சுமார் 15 மில்லியன் கெல்வின்.